ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கதீரா. அடுத்தபடியாக நம்முடைய கல்லூரியின் பேராசிரியர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் சையத் சுல்தான் இப்ராஹிம் சாதி ஹஜ்ரத் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி ஹாத்தமின் நபிய்யீன் வ அலா ஆலிஹி த்வய்யிபீன வ அஸ்ஹாபிஹி த்வாஹிரீன் வல் முஃமினீன வல் முஸ்லிமீன குல்லிஹிம் அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் ஹமீத். فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقولوا قولا لينا. وقال النبي صلى الله عليه وسلم الكلمة طيبة صدقة أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, கிட்டத்தட்ட 39 ஆண்டுகள் நிறைவடைந்து 40ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த நதுவது சஆதா மாணவ சொற்பயிற்சி மன்றத்திலிருந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஆலிம்கள் நம்முடைய மதரசாவிலிருந்து வெளியாகி இருக்கின்றார்கள். இங்கிருந்து சென்று வெளியே தன்னுடைய மார்க்க புரட்சியை, தன்னுடைய மார்க்க சேவையை, தான் கற்ற கல்வியை தன்னுடைய உழைப்பால், தன்னுடைய முயற்சியால் இந்த நதுவது சஆதா மாணவ மன்றத்திலே அவர்கள் பயின்ற அந்த 5 வருட காலகட்டங்களில் உண்டான அந்த சிறப்புரைகள், அந்த பயான்கள் எல்லாம் இந்த மன்றத்தின் மூலமாக அவர்கள் கல்வி கற்று வெளியே சென்று பல்வேறு மேடைகளிலும், பல்வேறு அரசியல் மேடைகளிலும், பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பேசி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த மாணவ மன்றத்திற்கு தந்துள்ளான். அதற்கான ஒரு மிக மிக ஒரு எடுத்துக்காட்டே எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய சஆதி உலமாக்கள் தான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த நதுவது சஆதா மாணவ மன்றம், சொற்பயிற்சி மன்றம் வெறும் மன்றம் அல்லாமல் சொற்பயிற்சி மன்றம். சாதாரண ஒரு மாணவர் உன்னாசும்ராவிற்கு சேருகின்றார். ஆரம்ப காலகட்டத்திலே அவருக்கு எதுவும் பேச வராது, பேசவும் தெரியாது. அதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். பயான் கொடுப்பார்கள், அவர் எடுத்து பேசுவார். ஆரம்பத்திலே கொஞ்சம் பார்த்து பேசணும், கொஞ்சம் ஆசைப்படுவார். ஆரம்பத்தில் கொஞ்சம் ஏதோ ஒரு சின்ன ஒரு பேப்பரை வச்சுக்கலாம், அதை பார்த்து பேசணும் அப்படின்னு ஆசைப்படுவார். ஒருவேளை அவருக்கு வரவில்லை என்றால் ஆசைப்படுவார். 2-3 ஜும்ராக்கள் கடந்து விட்டால் அந்த பயிற்சியும் முயற்சியும் அவரிடத்தில் இருக்கின்ற பொழுது, சரியான முயற்சியும் முறையான பயிற்சியும் அவரிடத்தில் இருக்கின்றது என்று சொன்னால், சரியான முறையிலே அவர் இந்த 10 நிமிடங்களை அவர் நிறைவாக அவர் பேசி முடிப்பார். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த மனிதனுக்கு பேச்சு என்பதை மிக மிக ஒரு உயரிய, இந்த பேச்சை ஒரு மிக மிக ஒரு, அதாவது சொல்லப்போனால் ஒரு உயரிய ஒரு இதாக கொடுத்திருக்கின்றான். ஒரு உயர்தரமான ஒரு சொல் மனிதனுக்கு கிடைத்துள்ள இந்த பேச்சு என்பது மிக மிக ஒரு உயர்ந்த ஒரு சொல். ஒரு மனிதன் தனக்கு விருப்பமானதை மனிதர்களிடத்தில் கேட்டு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த பேச்சிற்கு மட்டும்தான் கிடைக்கும். தன்னுடைய கருத்துக்களால், தன்னுடைய எண்ணங்களால் மனிதர்களிடத்தில் பரப்பக்கூடிய ஒரு விஷயம் இந்த சொல்லுக்கு மட்டும்தான் உண்டு, எழுத்திற்கு மட்டும்தான் உண்டு. ஆக இந்த பேச்சு என்பதுதான் ஒரு மனிதர்களிடத்தில் நம்முடைய கருத்துக்களை, நம்முடைய எண்ணங்களை பிறர்கிட்ட போய் சொல்றதுக்கு இதுதான் சரியான ஒரு வாய்ப்பு. இந்த மன்றம் தான் ஒரு சரியான ஒரு மன்றம். அப்போ நம் மாணவர்களின் முன்னால் இது ஒரு பயிற்சி கூடம் தான். நம்ம மதரசா இது ஒரு பயிற்சி கூடம் தான்.
நம்ம எடுத்தவனே சிறப்புரை பேச சொல்ல போகிறது கிடையாது. இது ஒரு பயிற்சி கூடம். 5 வருட காலகட்டத்திலே தொழு வைக்க பழகின்றோம், பாங்கு சொல்ல பழகின்றோம், குர்ஆன் ஓத பழகுகின்றோம், ஹதீஸ் படிக்க பழகுகின்றோம். எல்லாம் பழக்கம்தான். மதரசாவில் ஓதக்கூடிய காலகட்டங்கள் 5 வருடமும் பழக்கங்கள் தான். அந்த பழக்கங்களை சரியான முறையில் நாம் வழக்கங்களாக ஆக்கிக் கொள்கின்ற பொழுது நமக்கு முன்னால் பேசிய சாதிகள் எந்த அளவிற்கு மிகவும் ஒரு சுறுசுறுப்பான ஒரு துடிப்பு மிக்க ஒரு பேச்சாளர்களாக இருந்தார்களோ அதே ஒரு துடிப்பும் அதே ஒரு சுறுசுறுப்பும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த பாக்கியம் அதை சரியான ஒரு முயற்சியில் எடுத்தால் மட்டும்தான் அது சாத்தியம். பேச்சில் நிறைய விதமான பேச்சுக்கள் எல்லாம் இருக்குது. நல்ல பேச்சு இருக்குது, தவறான பேச்சு இருக்குது. இசாக்கு சொன்னதை போல கெட்ட வார்த்தை பேசுவதிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று நாம் கேட்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அல் கலிமத்து தொய்யிபத்து சதகா, நல்ல வார்த்தை பேசுவது தர்மம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்போ நம்முடைய பேச்சுக்கள் பயான் மட்டும் பேச்சு இல்லை, நாம் சாதாரணமாக மக்களிடத்தில் பேசக்கூடிய பேச்சு சரியான முறையில் இருந்தால் நம்மள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுவாங்க, ஜாலியாக பேசுவாங்க, அவருடைய நட்பு நமக்கு கிடைக்கும். இது ஒரு வகையான ஒரு பேச்சு. இதுபோன்று நிறைய வகையான பேச்சுக்கள். நீதிமன்றத்தில் நின்று ஒரு வழக்கறிஞர் வாதாடுகின்றார், அவர்கிட்ட அந்த பேச்சு திறமை இருந்துச்சுன்னா நல்ல விஷயத்தை கூட கெட்டதாக மாற்றிடுவார். அவர்கிட்ட ஆதாரம் இருக்காது, கண்டிப்பாக ஆதாரம் இருக்காது. இல்லீகலாக இருக்கக்கூடிய லாயர்களுக்கு ஆதாரம் கண்டிப்பாக இருக்காது. அவராக ஏதோ ஒரு டயத்தை வச்சு கொலை இங்கே நடந்துச்சு, அங்கே நடந்துச்சு, இவர் இங்கே இருக்கிறாரு, அங்கே இருக்கிறாரு, அவருடைய திறமையால் அந்த உண்மையை கூட பொய்யாக மாற்றக்கூடிய சக்தி அந்த பேச்சு இருக்க அவர்கிட்ட இருந்துச்சுன்னா மட்டும்தான் வழக்கை அவர் வாபஸ் வாங்க வைப்பார். இல்லை என்றால் அவர் அதெல்லாம் மாட்டிக்குவார். எப்படி மாட்டிக்குவார்? ஆக ஒரு பேச்சு என்பது அந்த அளவிற்கு மிக மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. வாயுள்ள பிள்ளையை கூட புலச்சுக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோம், பஷீரை சொன்னாங்க. அப்போ அந்த வாயுள்ள பிள்ளை முஸ்தபாத்தோட சொன்னாங்க, நாங்கள் முஸ்தபாத்தோட சொன்னாங்க, அதாவது அந்த அந்த வியாபாரி சும்மா ஒரு பொருளை தான் வாங்க போனோம், ஆனால் அவர் கூட்டிகிட்டு போய் இதை வேணும், இதை வாங்குங்க, அதை வாங்குங்க அப்படின்னு அவருடைய வியாபார திறமை. இப்போ மார்க்கெட்டிங்லாம் பண்ணுறாங்களே இல்லையா, சாதாரண ஒரு பொருள், அந்த பொருள் நல்ல பொருளாக, குவாலிட்டியான பொருளாக, குவாலிட்டியாக இல்லாத பொருளாக கூட இருக்காது. ஆனால் நமக்கு இந்த பொருள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நாளைக்கு உழைக்கும், நல்லா இருக்கும், நல்லா வச்சு நல்லா நீங்கள் போடுவீங்க, அடுத்த தடவை என் கடைக்கு நீங்கள் வருவீங்க, அந்த அளவுக்கு இந்த பொருள் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு பொருள், குவாலிட்டியான ஒரு பொருள் என்று சொல்லி அந்த அவருடைய மனதை மாற்றி அவர்கிட்ட அந்த வியாபாரத்தை விற்பார். இப்போ பேச்சுத்திறமை இது ஒரு வகையான பேச்சுத்திறமை. நாம் பேசக்கூடிய இந்த பேச்சுத்திறமை சமுதாயத்திலே மக்களுடைய மனதை வெல்லக்கூடிய ஒரு பேச்சு. முன்னால் இருக்கக்கூடிய காலங்களை விட தற்போது குழப்பங்கள் அதிகம் மிகுந்த ஒரு காலம், ரொம்ப குழப்பமான காலம். இதற்கெடுத்தாலும் ஆதாரங்களை கேட்கக்கூடிய ஒரு காலம். எந்த ஹதீஸ் சொன்னாலும் இது சரியான ஹதீஸா இல்லது நீங்களா ஒன்று சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம். ஆக நம்முடைய பேச்சுக்கள் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்திலே ஒரு மனிதனுடைய மனங்களை, அந்த மனதை வெல்லக்கூடிய ஒரு பேச்சு இருக்கும் பட்சத்திலே நம்முடைய பேச்சுக்கள் எல்லாம் சரியாக ஆகும். மனிதர்களுடைய அந்த மனது ஈஸியாக நாம் வென்று விடலாம். ஆன்மீகத்தில் பார்க்கின்றோம், ஹஜ்ரத் முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் சாதாரண பேச்சு கிடையாது. முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் கிட்டத்தட்ட 80,000 பேருக்கு மேலாக அவருடைய பேச்சை அவங்க கேட்டு ஈமான் கொண்டிருக்காங்க. அவங்களுடைய பேச்சை கேட்பதற்காக வேண்டி பன்னூற்றுக்கணக்கான மக்கள் அந்த இடத்துக்கு வருவாங்க. பல லட்சக்கணக்கான மக்கள் அவங்களுடைய பேச்சை கேட்பதற்காக வேண்டியே வருவாங்க. அதில் எத்தனையோ அரசர்கள் இருப்பாங்க, எத்தனையோ மன்னர்கள் இருப்பாங்க. அவங்களுடைய அந்த ஆன்மீக பேச்சை கேட்டு எத்தனையோ பேர் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறாங்க. சாதாரண பேச்சு கிடையாது. அந்த பேச்சு அவங்க கேட்டாங்கன்னு சொன்னால் நிறைய பேர் மயக்கம் போட்டிருக்கிறாங்க, நிறைய பேர் ஷஹீதாக இருக்கிறாங்க. ஹஜ்ரத் முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவங்களுடைய பேச்சு அல்லாஹ்விடத்தில் இருந்து நேரடியாக அவங்களுக்கு வந்துச்சு. அதாவது அவங்களுடைய மனதால் அவங்க அல்லாஹ்விட்டிருந்து பேசினாங்க. சாதாரண வெறும் நாவால் பேசாமல் உள்ளத்தால் பேசக்கூடிய அந்த பேச்சு, அதே பேச்சு நம்முடைய இந்த 10 நிமிடத்திலே சரியாக தொடர்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய அந்த பேச்சு திறமை மிக மிக ஒரு வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அல்லாஹ் போய் ஃபிரௌன்ட்ட போய்
பேசுங்க. என்ன சொன்னான், கூலு கவுலன் லையினா, நான் அதாவது ரொம்ப மெதுவாக பேசுங்க. அதாவது ரொம்ப சத்தமாக, ரொம்ப கோவப்படாமல், ரொம்ப சத்தமாக பேசாமல் மிருதுவான முறையில் அவன்கிட்ட பேசுங்க. அவன் வலிக்கு மனசு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது என்று அல்லாஹ் சொன்னான் அல்லவா. அதுபோன்று நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள், இன்னைக்கு எத்தனையோ சாதிகள் இங்கிருந்து போய் வெளியே போய் பெரும் பெரும் மேடைகள் பேசியிருக்கின்றார்கள். காரணம் என்ன? நாம் பயன்படுத்தி இந்த 10 நிமிடம் தான். ஒரு வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 5 வருடங்கள் இந்த மேடையை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இன்னமும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இளம் ஆலிம்கள் பயன்படுத்துவார்கள். நாம் பயன்படுத்தக்கூடிய முறை சரியான பட்சத்தில் இருக்கும் என்று சொன்னால், முன்னால் பேசிய உலமாக்கள் எல்லாம் சொன்னார்கள், அதாவது நம்ம அசால்ட்டாக விட்டுறக்கூடாதுன்னு சொன்னாங்க. வெறும் 10 நிமிஷம் தானே, அதை அப்படியே விட்டுட்டு போயிடலாம், ஒரே ஒரு 10 நிமிஷம், அதுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்படணுமா, ரொம்ப முயற்சி எடுக்கணுமா என்று அதை ரொம்ப அசால்ட்டாக இல்லாமல், அது முயற்சியாக, சரியான முயற்சியோடு, ஒரு வேகத்தோடு, ஒரு உற்சாகத்தோடு பேசக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த சாதி வரக்கூடிய இளம் உலமாக்களுக்கு தந்திர வேண்டும். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மன்றத்தை சரியான முறையில் நாம் பயன்படுத்தி, சரியான முறையில் நாம் இந்த கல்வியை எல்லாம் கற்று, பின்னாளிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளராக, மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு சொற்பொழிவாளராக ஆகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.